வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓநாய்களால் வளர்க்கப்பட்ட நிஜ மௌட்ரி. ஸ்பெயினைச் சேர்ந்த 72 வயது மார்கோஸ் ரோட்ரிகஸ் பாண்டாஜோ 12 ஆண்டுகள் காட்டில் ஓநாய்களால் வளர்க்கப்பட்டிருக்கின்றார். 3 வயதில் தாயை இழந்தார். தந்தை வேறு திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டதால் தனித்து விடப்பட்டார். ஒரு நாள் மலைக்கு அருகில் வசித்த ஆடு மேய்ப்பவரால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவரிடமிருந்து சில வேலைகளையும் கருவிகளையும் உருவாக்குவதையும் கற்றுக்கொண்டார். 7 வயதில் முதியவர் இறந்துவிட ஆதரிக்க ஆளின்றி அழிந்தவர் காட்டுக்குள் சென்று விட்டார். எனக்கு காட்டு விலங்குகளை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால் விலங்குகளிடம் அன்பாக பழகினேன். அப்படித்தான் ஒரு ஓநாய் என்னை அன்புடன் அரவணைத்தது. தாயின் அன்பை ஓநாயிடம் தான் பெற்றேன். என்னை எப்போதும் கவனமாய் பார்த்துக் கொள்ளும். பொறிகளையும் காளான்களையும் சாப்பிட சொல்லும். விஷ உணவுகளை சாப்பிடக் கூடாது என்று எச்சரிக்கும். அதன் குட்டிகளையும் என்னையும் ஒன்றாக விளையாட வைக்கும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலங்குகளின் மொழி புரிய ஆரம்பித்தது. நான் எங்கிருந்து குரல் கொடுத்தாலும் சில நிமிடங்களில் ஓநாய்கள் என்னிடம் வந்து சேர்ந்தன. ஓநாய்கள், மான்கள், பாம்புகள் என்று பல விலங்குகளும் நானும் ஒரே குடியில் தங்கியிருப்போம். தூங்கும் போது பலமுறை என் மீது பாம்புகள் ஏறி போயிருக்கின்றன. ஒரு நாளும் எந்த விலங்காலும் நான் ஆபத்தை சந்தித்ததே இல்லை. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த போது 19 வயதில் ராணுவ வீரர்களால் மீட்கப்பட்டேன். நாட்டுக்குள் அழைத்து வரப்பட்டேன். மொழி புரியவில்லை. மனிதர்களின் வாழ்க்கை முறை பிடிக்கவில்லை. காட்டுக்குள் ஓடிவிடலாம் என்று நினைக்காத நொடி இல்லை. ஆனால் என்னை நிரந்தரமாக காட்டில் தங்குவதற்கு அனுமதிக்கவில்லை. அடிக்கடி ஓநாய் அம்மாவையும் ஓநாய் தம்பிகளையும் பார்க்க காட்டுக்குள் சென்று விடுவேன். பிரத்யேக ஒலி எழுப்பினால் அவை அன்புடன் ஓடி வந்து என்னை கட்டி புரளும். காலப்போக்கில் என்னிடம் மனிதர்களின் மனமும் குணமும் வந்துவிட்டதால் காட்டில் குரல் கொடுத்தால் ஓநாய்கள் ஓடி வருவதில்லை. பதில் குரல் மட்டுமே கொடுத்தன. மனிதர்களால் வசிக்க முடியாத காட்டில் நான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துள்ளேன். ஆனால் மனிதர்களுடன் வசிக்க ஆரம்பித்த போதுதான் ஏமாற்றப்பட்டேன், சுரண்டப்பட்டேன், வஞ்சிக்கப்பட்டேன். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உதவி செய்கிறார்கள். பள்ளிகளில் என்னை பேச அழைக்கிறார்கள். பெரியவர்கள் இந்த குழந்தைகளிடம் பேச எனக்கு பிடித்திருந்தது. அவர்கள் என்னுடைய அனுபவத்தை கேட்டு வியக்கிறார்கள். 1000 கேள்விகள் கேட்கிறார்கள். இப்படித்தான் சொல்கிறார் மார்கோஸ். ஆராய்ச்சியாளர்கள் இவரிடம் இருந்து பல தகவல்களை திரட்டி ஆவணப்படுத்தி வருகிறார்கள். மிருகங்களின் குணத்தை அறிந்த மனிதர் இவர் என்ற பத்திரிகைகளில் புகழாரம் சூட்டுகின்றனர்.